சிபிஎம் சேனல் நண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நமக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இன்றைக்கி வந்திருக்கேன். இப்போது எந்த டாப்பிக்கோடு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் கொஞ்ச நாள் லேட் ஆகிட்டது. இருந்தாலும் எனக்கு இந்த டாப்பிக்கை பற்றி போடுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்குது. ஏன்னா இந்த டாபிக் ஒரு மனிதருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக ஆக்கி வச்சிருக்கு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்தது, ஒரு ஆச்சரியத்தையும் கொடுத்தது. இப்படி ஒரு மனிதனை நம்ம இந்த உலகத்தில் ஆக்கி வச்சுக்கும்போது மனிதனுடைய நிலைமை எப்படி இப்போது இந்த காலத்தில் மாறிக்கொண்டே இருக்கிறதுன்னு நமக்கே தெரியல. அந்தளவுக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கைகள் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பு நண்பர்களே, இப்போது நான் எதை பற்றி பேசப் போகிறேன் என்பதை நீங்கள் இந்த வீடியோவில் புரிஞ்சிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். வேறு யாரும் இல்லை, டிக்டாக் மூலமாக ஃபேமஸான மணியை பற்றி தான் இந்த வீடியோவை நாம் பேச போகிறோம். ரொம்ப அதிர்ச்சி உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனால் ஏற்கனவே இந்த வீடியோவில் ஏகப்பட்ட வீடியோக்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு நல்ல மனிதர்களை நமக்கு இந்த உலகத்தில் வீழ்த்திடக்கூடாது. அதனால் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வாங்க போய் பார்க்கலாம். அன்பு உறவுகளே, இன்றைக்கி ஒரு மனிதன் புகழ்ச்சி கொஞ்சம் கீழே இறக்கி பார்ப்பது ஒரு மனிதனுக்கு மனித இயல்பில் இதுவும் ஒன்று. அப்படித்தான் இதுவும் ஒன்றாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். ஏன்னா ஒரு மனிதனுடைய புகழ்ச்சி, ஆசைகள், லட்சியங்கள் நமக்கு கிடைக்கலையே, ஏன் அவன் மட்டும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கான், எப்படியெல்லாம் போயிட்டு இருக்கான், இன்றைக்கி எப்படி இருந்தால் ஒரு தூத்துக்குடியில் ஒரு பெயிண்ட் அடிக்கிற சாதாரண ஒரு மனிதனோட வயிற்றில் பிறந்த ஒரு பாவப்பட்ட ஒரு மணியா இப்படி டிக்டாக் மூலமாக ஃபேமஸ் ஆகிட்டார் என்று நமக்கு எல்லோரும் கருதப்படும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்ப இது மற்றவர்கள் மனசை கொஞ்சம் பொறாமைப்படுத்திருக்கும் என்பதை நான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறேன். ஏன்னா அது அத்தனையும் ஒரு மனிதனுடைய இது இயல்பானது. மற்றவங்கள் உயர்ந்தால் நமக்கு அது பெருமை என்று நினைத்து வாழுங்கள். ஏன்னா ஒரு மனிதனுடைய புகழ்ச்சியை நமக்கு எந்த அளவு நம்மளை காயப்படுத்தி விடாது. அது அவருடைய மதிப்பு, மரியாதை, அவர் உழைத்த உழைப்புகள், அவர் பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள் அத்தனையும் அவருக்கு மட்டுமே சொந்தமானது. அதனால் ஒரு மனிதனை புகழ்ச்சியில் உச்சத்துக்கு கொண்டு வருவார்கள். இடையில் நமக்கு காலேஜிலெல்லாம் அவர் நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருக்கிறானா, எவ்வளோ பெரிய ஒரு விருந்தாளராக நம்மளால் பார்க்க முடிந்தது. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் புகழ்ச்சியை தாண்டி ஒரு மனிதன் வளர்ந்து கொண்டே இருக்கிறார் என்றால் அத்தனை மனிதர்களுடைய வளர்ச்சியை கண்டிப்பாக எவனோ ஒருவன் இல்லையானா 100க்கு ஒரு 10 பேராவது அவனை தாழ்த்த பார்ப்பார்கள் என்பது நமக்கு இன்று மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையிலே நிறைய மனிதர்களை நம்ம அப்படி பார்த்துருக்கிறோம். இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் பல மனிதர்கள் அப்படி இருக்கிறார்கள். அதில் சில மனிதர்கள் செய்யும் லீலைகள் தான் இது. மணியை பற்றி ஒரு ஆபாசமான சில வீடியோக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இது தவறான ஒரு எண்ணங்கள், தவறான குறிக்கோள். அந்த வீடியோவில் இருப்பது மணி அல்ல. மணியை பற்றி நமக்கு ஏற்கனவே தெரியும். அவர் சின்ன காயம் இருந்தாலோ, சின்ன கஷ்டமை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதர் தன் மனைவி விட்டு பிரிந்த காலங்கள் வெகு உண்டு. ஆனால் இதை பழி வாங்குவதற்காக மனைவி வேற உடந்தையாக இருக்கலாமோ என்று நமக்கு நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக கனியை பாராட்ட வேண்டும். ஏன்னா தன்னுடைய கணவர் முன்னால் இருந்தாலும் இப்போது பிரிந்திருந்தாலும் என் கணவர் அப்பட்டவர் இல்லை என்று அடித்து சொல்லும் ஒரு வீடியோவை நம்ம பார்த்திருப்போம். அப்படித்தான் கனி பேசியிருக்கிறார்கள். ஒரு மனிதன் எவ்வளோ குற்றப்படுத்தி இவங்க அப்படித்தான் என்று விலகி வந்தாலும் ஒரு மனிதன் நல்லவன் என்பது சில பேர்கள் மனசில் இருக்கும். அப்படித்தான் கனியோட மனசில் இருந்ததை அவர்கள் உண்மையாக, நியாயமாக ஒரு இதுக்காக வேண்டி அதை சொல்லியிருக்கிறார்கள். அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்த நேரத்தில் அவர்கள் சாதகமாக எதிர்த்து நிற்காமல் தன் முன்னாள் கணவனாக இருந்தாலும் அவருக்காக அன்பு காட்டி அவர் அப்பேற்பட்ட மனிதர் இல்லை என்று உறுதுணையாக மீடியாக்கள் பேசும்போது நமக்கு உண்மையான மணியுடைய இது நமக்கு தெரிகிறது. அப்பேற்பட்ட ஒரு மணியோட வாழ்க்கையை இன்றைக்கி நமக்கு சின்ன ஒரு இப்போ உள்ள நம்ம ஜென்ரேஷனில் பார்த்தா நம்ம இதில் ஒவ்வொரு ஆப்புகள் எல்லாம் வந்துட்டுருக்கு. ஒரு மனிதரை நமக்கு உடம்பை மாற்றலாம், தலை வெட்டு வைக்கலாம், இப்படின்று பல கொஸ்டின்கள் நம் மீடியாவில் சோசியலில் பரவிக்கொண்டே இருக்கிறது. இது அத்தனை வழியாகத்தான் ஒரு மனிதரை மாற்ற முடியும் என்பது இன்றைக்கி திட்டவட்டமாக எல்லா மனிதர்களுக்கும் தெரியும். இதை பற்றி நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவிற்கு சில இதுகள் நமக்கு தெரியும். யார் வேணாலும் இன்னைக்கு புகழ்ச்சிக்கு வந்தாலும் இன்றைக்கி சினிமா நடிகைகளை நம்ம பார்த்திருக்கிறோம். தலைவெட்டுகளை வைத்து பல பேர்கள் இதை சம்பாதிக்கிறார்கள். அதை வீடியோவாக்கி போட்டு அப்படி பல பேர்கள் பேசியிருக்கிறார்கள். இதெல்லாம்
ஒரு சோசியல் மீடியாவின் வைரலும் ஒரு பக்கம் இருக்கிறது. ஒரு மனிதனை நமக்கு வளரவிடக்கூடாது என்பதற்கான பொறாமையும் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்படித்தான் நம் மணியை இப்போது கேவலப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது தவறான எண்ணங்களை தீட்டுகிறது. இப்பேற்பட்ட ஒரு மனித வாழ்க்கையை நமக்கு காயப்படுத்துவது மிகவும் தவறு. அந்த வீடியோவில் அவர் இல்லை என்பது நிச்சயமான எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அவர் அப்பேற்பட்ட மனிதர் இல்லை என்பதற்காக ஒரு சப்போர்ட் கொடுப்பதற்கு இன்னைக்கு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கொண்டால் இல்லை தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக ஒரு 50% 60% இல்லை, 100க்கு 80% பேர்கள் நம் மணியை பற்றி அவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் இல்லை என்று நிச்சயமாக சொல்வார்கள். நான் அவருடைய அந்த வீடியோக்களை பற்றி நான் விளக்க விரும்பவில்லை. ஏன்னா நம்ம அந்த மாதிரி விஷயங்களை நமக்கு யூடியூப்பில் பேசுவது எனக்கு ரொம்ப தூரம் அது பிடிக்காது. அதை கொஞ்சம் தொட்டு விட்டு போகிறது தான் எனக்கும் இஷ்டப்படும். அதனால தான் நான் அந்த வீடியோவை ஒரு பைண்டன்ஸாக வச்சு நான் இந்த வீடியோவை பேசுகிறேன். ஒரு மனிதரை நமக்கு இந்த உலகத்தில் மதிக்க வேண்டும், அவர்களை வாழ விட வேண்டும். அப்படி வாழ விடவில்லை என்றால் நமக்கு மனித இதிலே நமக்கு அர்த்தமில்லாமல் போய்விடுவோம். இப்படி ஒரு நல்ல மனிதர்களை நமக்கு இந்த யூடியூப் சேனல் மூலமாக பல சோசியல் மீடியாக்கள் பரவி கொண்டு பேசி வருகிறார்கள். அவருக்கான நியாயங்களை பேசுகிறார்கள். அவர் நடந்தது என்னவென்றும் பேசுகிறார்கள். அப்படி பல கருத்துக்களை அவர்கள் சொல்கிறார்கள். அது நல்ல விதமான கருத்துக்கள் நல்ல விதமான உண்மைதான். அதை அத்தனையும் நம்புங்கள். ஆனால் அவரை பற்றி சில மோசமான வீடியோவில் வரும் காட்சிகள் அத்தனையும் போய் அதை நீங்கள் நம்பாதீர்கள். ஒரு மனித வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படித்தான் அவர் இந்த உலகத்தில் ரொம்ப முன்னேறி வந்திருக்கிறார். ஒரு பாவப்பட்ட மனிதர், ஒரு பெயிண்ட் அடிக்கிற ஒரு தந்தையின் மகனாக பிறந்து இன்னைக்கு நம்ம எல்லோரும் பாராட்ட வேண்டும் அளவிற்கு உயர்ந்திருக்கிறார் என்றால் அதை நிச்சயம் நமக்கு பாராட்ட வேண்டும். நிச்சயம் அவருக்கான பாராட்டுகளை நமக்கு கொடுக்க வேண்டும். ஒருவன் வளர்ந்தால் அவனுக்கு வளர்த்து விடுவோம் என்ற எண்ணங்களை நீங்கள் காப்பாற்றி விடுங்கள். ஒருவன் வளர்ச்சியை நமக்கு எடுப்பதற்கான எண்ணங்களை நம்ம இன்டர்நெட் மூலமாகவே யூடியூப் மூலமாக அதை தெரியப்படுத்தி கேவலப்படுத்தாதீர்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேர் அவர் வைத்திருக்கிறார். அத்தனை புகழ்ச்சிகளுக்கு நிச்சயம் அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக 10 பேர் இருக்கிறார்கள். அதை மணி இன்னும் புரிந்து கொள்ள வேண்டும். மணி, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்றுமில்லை. எனக்கு தெரிகிறது நீங்கள் யாரையும் நம்பக்கூடாது என்பதற்கான சில விஷயங்கள் இருக்கி உங்களுக்கு. ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்காக இருங்கள். யாரையும் நம்பாதீர்கள். இந்த உலகத்தில் நல்லவரும் இல்லை, கெட்டவர்களும் இல்லை. இந்த உலகத்தில் யாரும் நம்மளை நம்பி இருப்பவர்களும் இல்லை. நம்மை நம்பியவர்கள் தான் நம்மை கீழே தாழ்த்தி விடுவார்கள் என்பதும் ஒரு எண்ணங்கள் நம் மனதில் எப்போதும் இருக்க வேண்டும். உங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறதை பார்த்தால் நீங்கள் அதை வேறு எவனோ ஒருவன் அப்படி என்று கணக்கிடாமல் நம்மை சார்ந்தவராக கூட இருக்கலாம் என்ற ஒரு கணக்கிடலும் நமக்கு தேவை. இந்த உலகம் அப்படித்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கும் முள்தான் நம்மை குத்தி கிழிக்கப் போகிறது என்பதை மணி உணர வேண்டும். இது உங்களுக்கு ஒரு பாடம் என்று நான் சொல்லலை. ஆனால் இது உங்களுக்கு ஒரு சரித்திரத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். இதில் நீங்கள் மணி விழுந்துடக்கூடாது. இது ஒரு அஃபெக்ஷன், அதாவது சினிமாவை தொட்டு பார்க்குற எல்லா மனிதர்களுக்கும் வருகின்ற ஒரு தொற்று நோய் என்று கருதி இதில் இருந்து நீங்கள் மீண்டு அடுத்த உங்கள் பயணம் எதுவோ அதை செய்யுங்கள். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணடிக்க விரும்ப வேண்டாம். உங்கள் முக பாவனைகள் அத்தனையும் சோகங்கள் அறிந்திருக்கின்றன. அத்தனையும் கேள்விக்குறியாக இருக்கிறது. அத்தனை மணி உணர்ந்து இந்த வீடியோவை நினைத்து நீங்கள் வருத்தப்படாமல் மீண்டும் அடுத்தபடி எடுத்து வையுங்கள். நல்ல வாழ்க்கை, நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் புகழ்ச்சிக்கும் உச்சிக்கும் பொறாமைப்பட்டுத்தான் சில பேர்கள் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை நிச்சயம் நம்புங்கள். அதுதான் உண்மை. நீங்கள் அப்படி செய்திருக்க மாட்டீர்கள் என்று நானும் நம்புகிறேன். என்னை சார்ந்தவர்கள் இந்த யூடியூப் நம்ம சேனல் பார்க்கும் 1000 பேரோ 2000 பேரோ அத்தனை பேரும் உங்களை நம்ப காத்திருக்கிறார்கள். ஏன்னா என்னுடைய வார்த்தைகள் அவருக்கு மெய்யாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து இருப்பீர்கள். இந்த வீடியோவை பார்க்கும் மணி ரசிகர்கள் அனைத்து நெஞ்சங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கும் ஒரு லைக்கோ, ஒரு கமெண்ட்டோ, ஒரு சப்ஸ்கிரைபோ, ஒரு சப்போர்ட்டும் கொடுங்க. மாறி இது போன்ற பல நியூஸ்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக இந்த வீடியோவில் கருதுகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு வாங்க. அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என் நன்றி, வணக்கம்.